ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் கவுச்சிங் ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டிச்சோட கவுண்டிங் வந்து 19வது ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 நீடில் வந்து எடுத்துக்கணும். 2 நீடிலையும் வந்து நீங்கள் த்ரெட்டு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கணும். நான் 3 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். அது வந்து 6 ஸ்டாண்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்குங்க. அதே போல் எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் 2 கலர் எடுத்துருக்கேன். இதுவும் வந்து 3 ஸ்டாண்டாக நான் எடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டிச்சுக்கு வந்து 2 டைப் வந்து த்ரெட்டு வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் 2மே நீடிலில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்குங்க. வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லோ கலர் எடுத்துக்குங்க. இப்போது எல்லோவில் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஸ்ட்ரைட் லைனில் போடுங்க. அதுக்கப்புறம் ஷேப்பில் வந்து எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஸ்ட்ரைட் லைன் நான் பென்சிலில் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இதில் வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணும்போது இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, நீங்கள் இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இன்னொரு த்ரெட் இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலர் த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லோ கலர் த்ரெட்டை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு வந்து சின்னதாக வேணுமா, லைன் பெருசாக வேணுமான்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ எனக்கு ஸ்மாலாக வேணும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கிட்ட வந்து இந்த த்ரெட்டை வந்து கீழேருந்து நான் மேலே எடுக்கிறேன். இன்னொரு நீடில் இருக்குது இல்லையா, அதை மேலே எடுத்துட்டு இப்போ இந்த த்ரெட்டை வந்து இப்படி தள்ளிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கிற போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதை வந்து பிடிச்சிக்கிட்டு இந்த எல்லோ கலர் த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போடும் போது உங்களுக்கு இதை போல் அழகாக ஒரு டிசைன் வரும். இது வந்து ப்ளவுஸோட நெக் மாடலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மறுபடியும் அதே போல் தான் இப்படி எல்லோ கலர் த்ரெட்டை வந்து நீங்கள் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு எந்த லென்த்து நீங்கள் விட்டீங்களோ அதே லென்த்துக்கு இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து திரும்ப கீழே நம்ம லைன் வரைஞ்சோம் இல்லையா, ஸ்ட்ரைட் லைனு நேராக இருக்கிறப்பல பார்த்துக்கிட்டு அதுக்கு கீழே வந்து நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இதே போல் பண்ணும்போது உங்களுக்கு அழகான டிசைன் கிடைக்கிது பாருங்கள். இது பேக் நெக்கோட பார்டர் டிசைனாக நீங்கள் கொடுக்கும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த எல்லோ கலர் த்ரெட்டை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். நீங்கள் டிஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் ஈவனாக இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதுவே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸ் அண்ட் சாரீக்கு ஏற்றப்பல நீங்கள் கலர் சூஸ் பண்ணும் போது இது இன்னும் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டெல்லாம் வந்து ஒன்றா இருக்கிறப்பல பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இந்த கீழே த்ரெட்டை வந்து நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணணும். இப்போ இது ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து அப்படியே நாட் போட்டுருங்க. இப்போ மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுவும் வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், சர்க்கிளில் வந்து எப்படி போடலாம் சொல்லித்தரேன். இப்போ இதுவே வந்து நான் மாற்றி போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்துக்க. ஒரு சர்க்கிள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வரைஞ்சிக்குங்க. ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஐடியாக்காக சர்க்கிளில் சொல்லித்தரேன். இப்போ இந்த சர்க்கிளில் இப்போ நான் போட போகிறேன் இல்லையா, அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எந்த த்ரெட் எடுக்கணுமோ நீங்கள் அந்த த்ரெட்டை எடுத்துக்கிட்டு இது பக்கத்தில் லென்த்து பார்த்துக்குங்க. அந்த லென்த்துக்கு நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம இங்கே ஸ்ட்ரைட்டாக போட்டோம் இல்லையா, இங்கே வந்து இப்படி சர்க்கிளில் வந்து போட்டுக்கிட்டு வரணும். ஸ்ட்ரைட்டாக போடும் போது இது ஷேப் வந்து அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து இது வந்து சர்க்கிளில் போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சர்க்கிள் ஷேப்லேயே நம்மளுக்கு வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக போடணும். டிஸ்டன்ஸ் மட்டும் ஈவனாக இருக்கிறப்பலாம் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு வந்து இது வந்து அழகாக இருக்கும். இது பக்கத்தில் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ அண்ட் ஆரஞ்சு போட்டு இதில் வந்து ஆரஞ்சும் எல்லோவும் நம்ம போடும் போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். த்ரெட்டு எப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும்.
தொடர்ந்து என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் யாருன்னா என்னுடைய வீடியோவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோட்டோவாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுடைய வீடியோவில் ஃபோட்டோ வந்து நான் போஸ்ட்டில் வந்து போடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அந்த ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கணும், அந்த ஷேப் வந்து மாறக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா சர்க்கிளில் ஸ்ட்ரைட்டாக போடும்போது நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. இது வந்து கொஞ்சம் சர்க்கிளில் போடும்போது கொஞ்சம் டைம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸில் சாரியில் கூட நீங்கள் இந்த ஸ்டிச்செல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இது ரெண்டுமே நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டிச் எல்லாமே நீங்கள் சாரிலேயே யூஸ் பண்ணலாம், ப்ளவுஸ்லேயே யூஸ் பண்ணலாம். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் ஜுவல்லரி மேக்கிங், ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய எந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் அதுக்கு ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ நீங்கள் வந்து மறக்காமல் கொடுங்க. அப்புறம் என்னுடைய வீடியோ வந்து இன்னும் 2 பேருக்கு வந்து சஜஷன் பண்ணும். ஸோ எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டு இருந்தால் கீழே வந்து என்னுடைய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன், அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும், கற்றுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டும் நான் தனித்தனி டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன் நான் பண்ண ஒர்க்கெல்லாம். ஸோ அது மூலயமாவும் நீங்கள் வந்து தொடர்ந்து ப்ளேலிஸ்ட் பார்த்து கற்றுக்கலாம். அதில் நீங்கள் வந்து வீடியோ பார்த்து கற்றுக்கும் போது உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணி டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நான் கிளியர் பண்ணுவேன். சர்டிஃபிகேட்டும் இருக்குது. என்னுடைய கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து சர்டிஃபிகேட்டும் இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ வந்து இது ஃபினிஷிங் வந்து நம்ம வந்துட்டோம். தெரியுதா உங்களுக்கு? இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த த்ரெட் இருக்குது இல்லையா, எல்லோ கலர் வந்து கீழே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க, நாட் போட்டுருங்க. அதே போல் ஆரஞ்சு கலரும் நீங்கள் மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டுருங்க. இதே போல் நீங்கள் வந்து ஸ்டார் ஷேப், ஸ்கொயர், எந்த ஷேப்பில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.